Each one. கோயம்புத்தூர் 27 மே 2026. ஆரை மாவட்டம் 3206 ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மராக்கி மற்றும் இணை ஏற்பாட்டாளர்களான ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், அப்ரூதி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி ஆகியவற்றுடன் இணைந்து காலநிலை மாற்றத்திற்கான பயணம் சிறகுகளை விரிப்போம் என்ற முக்கிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் உள்ள டைட்டில் பார்க் எல்காட் நிலம் வளாகத்தில் நடத்தியது. இந்த நிகழ்ச்சி காலநிலை மாற்றம், நிலைத்த வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பெரிய அளவிலான மரக்கன்று நடும் இயக்கத்தையும் பெண்கள் முன்னிலை வகுத்து சிறப்பு கார் பேரணியையும் மையமாக கொண்டு நடைபெற்றது. இந்த கார் பேரணிக்கு ஆர்டிஎன் சிவபாலா ராஜேந்திரன் தலைமை வகித்தார். பேரணி தலைவர் ஆர்டிஎன் கோதங்கி சுசித்ரா மற்றும் பேரணி ஒருங்கிணைப்பாளர் ஆர்டிஎன் ஈஸ்வரி பிரியா கோக்ரீன் ஆகியோர் RID 3233 ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மெராக்கி சார்பில் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நகர்ப்புற பசுமை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் மற்றும் சமூக பங்களிப்பை மேம்படுத்தும் நோக்கில் கம்யூனிட்டி அமைப்புடன் இணைந்து 100 மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டன. மேலும் இதற்கு முன்பு ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி முன்னெடுத்த 45,000 மரக்கன்றுகள் கொண்ட நகர்ப்புற காடு அர்பன் ஃபாரஸ்ட் முயற்சியும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக 9 ரோட்டரி மாவட்டங்களில் கடந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த வாழ்வு குறித்த விழிப்புணர்வை பரப்பும் நோக்கில் 4 பெண்கள் பங்கேற்ற தனித்துவமான கார் பேரணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணியை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பாவனர் IAS, ஆரை மாவட்டம் 3206 மாவட்ட ஆளுநர் ஆர்டிஎன் செல்லா கே ராகவேந்திரன் மற்றும் 2026-27 மாவட்ட ஆளுநர் ஆர்டிஎன் RS மாருதி ஆகியோர் சிறப்பாக கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். யூனிட்டி ஃபார் குட் என்ற உலகளாவிய ரோட்டரி கருப்பொருளின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான ரோட்டரியின் உறுதிப்பாட்டை இந்த நிகழ்ச்சி வலியுறுத்தியது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக ஆர்டிஎன் கவிதா கோபாலகிருஷ்ணன், ஆர்டிஎன் டாக்டர் ரோகிணி சர்மா மற்றும் ஆர்டிஎன் அஜய் குப்தா ஆகியோர் செயல்பட்டனர். எதிர்கால தலைமுறைக்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பேணிக்காகவும் பொதுமக்கள், ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் முன்வந்து செயல்பட வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்தனர். ஒவ்வொரு மரக்கன்றும் பசுமையான நாளைக்கான ஒரு முன்னேற்ற படியாகும்.